முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் நாளையும் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். அப்போது பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் உரையாற்றுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்டம் தோறும் கள ஆய்வு மேற்கொண்டு அரசின் திட்டங்கள் மக்களை சென்று சேர்வதை உறுதி செய்து வருகிறார். கோவையில் தொடங்கி விருதுநகர், ஈரோடு, வேலூரில் ஆய்வு செய்த அவர் 2 நாள் பயணமாக இன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். இதற்காக சென்னையில் இருந்து இன்று காலை விமானத்தில் புறப்படும் அவர் திருச்சி சென்று அங்கிருந்து காரில் சாலை வழியாக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு வருகிறார். அங்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குடும்ப நிதியில் கட்டப்பட்ட வளர்தமிழ் நூலகத்தை திறந்து வைக்கிறார். பின்னர் பல்கலைக்கழக நிர்வாக கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்கும் முதலமைச்சர் பட்டமளிப்பு விழா கலையரங்கில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். இதையடுத்து மாலை 5 மணிக்கு காரைக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவில் திமுக நிர்வாகிகளை சந்தித்து கட்சி செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார். தொடர்ந்து நாளை காரைக்குடியில் இருந்து சாலை மார்க்கமாக சிவகங்கை செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலை 10 மணியளவில் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அரங்கத்தில் நடைபெறும் அரசு விழாவில் புதிதாக அமையவுள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைத்து 50,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசின் பல்வேறு திட்டங்கள் கீழ் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசவுள்ளார். பின்னர் அங்கிருந்து திருச்சி சென்று பிற்பகலில் விமானத்தில் சென்னை திரும்புகிறார்.